இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. ஓவியாமா, நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன். பெண்களுக்கான திட்டங்கள், பெண்களுக்கான அவர்களுக்கு முன்னுரிமை அளிப்பது அப்படிங்கிறத ஒரு கடந்த 10 ஆண்டுகளாகவே அரசியல் கட்சிகளோட பார்வையில் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. அந்த மாற்றத்தை அங்கிருந்து எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடுல என்ன மாதிரியான மாற்றங்கள் எப்போது வந்தது, அது எப்படி நடந்தது அப்படின்னு வரலாற்று பார்வையோடவும் அகில இந்திய அளவில் வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்களை எப்படி ஒப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க. இல்லை, தமிழ்நாட்டில் வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள்ங்கிறது நாம் பலமுறை மீண்டும் மீண்டும் சொல்லி இருப்பது போல் அது பெரியாரிடமிருந்தும் திராவிட இயக்கத்தினுடைய நிலையிலிருந்தும் வருகிறது. ஏன்னா இன்றைக்கி உலக அளவில் பேசப்படுகின்ற, புதிதாக பேசப்படுகின்ற, இன்னும் சரியாக சொல்லப்போனால் இனிமேல் பேசப்பட இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை 1930களிலிருந்தே திராவிட இயக்கம் பேசி வருகிறது. கொள்கைகளை மட்டுமல்ல, பெண்களுக்கான திட்டங்கள் என்னென்ன பெண்களுக்கு செய்யணும், அவர்களுக்கு எப்படி சிறப்பு ஒதுக்கீடுகள் மூலம் அவர்களை மேலே கொண்டு வரணும் என்பதற்கான விஷயங்களையும் வகுத்து கொடுத்த இயக்கமாக திராவிட இயக்கம் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியேற்ற காலத்தில் இருந்து, அதாவது முதல் சட்டமாக சுயமரியாதை திருமண சட்டம் வந்த பிறகு தொடர்ந்து கலைஞர் ஆட்சியில் சொத்துரிமை, அதுக்கு பிறகு இன்னைக்கு இவர் நம்முடைய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் நலத்திட்டங்கள். அப்போ உரிமை சார்ந்த திட்டங்கள் ஒரு முதல் தலைமுறையாகவும், இன்றைக்கி இருக்கக்கூடிய திட்டங்கள் பெரும்பாலும் அவங்கள அப்படியே அரவணைச்சு மேலே வர்றதுக்கான ஒரு பாதைகளை சரி பண்ணி கொடுத்தல், அவங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவிகள் அளித்தல், கல்வி அளித்தல், வேலை வாய்ப்பு அளித்தல். இப்போ கூட விடுதிகள், இன்றைக்கி சமூக பாதுகாப்புங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக மாறி வருகின்ற பொழுது அதை அட்ரஸ் பண்ண, அந்த ஒரு பிரச்சனையை ஒரு அடிப்படையாக சரி பண்ணணும்னா அவர்களுக்கான தங்கும் விடுதிகளுக்கு கவனம் செலுத்தணும். இது மாதிரியான ஒரு நிலை தமிழகத்தில். இந்திய அளவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நீங்கள் உங்களுடைய முன்னுரையை மிகச்சரியாக தொடங்கினீர்கள். எந்த அரசுமே இப்போ பெண்களுக்கு எதிரான அரசு அப்படின்னு தன்னை சொல்லிக்கொள்ள முடியாது. பெண் உரிமையை ஆதரிக்கக்கூடிய அரசுகள் தான். அப்போது அங்கே எங்கே இருந்து வருது அப்படின்னு சொன்னால், சர்வதேச அளவில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் நிலைகள். இன்றைக்கி உலக அரசுகள் எல்லாமே ஒரு சர்வதேச மையத்தில் அவங்க தங்களை இணைச்சிக்கிறாங்க. முக்கியமாக அவங்களுக்கு ஃபண்டு, நிதி அவங்கள இணைக்குது. அந்த இடத்துல சில நிபந்தனைகளாக பெண்களுக்கு இன்னென்ன திட்டங்களை வைத்திருக்கக்கூடிய அரசாங்கங்களைத்தான் நாங்கள் ஆதரிப்போம் அப்படிங்கிற ஒரு சர்வதேச கொள்கை ஐநா எடுக்கிறது ஒரு காரணமாக அமைகிறது. அப்போ இந்திய அரசினுடைய அந்த மகளிர் நல திட்டங்கள் எல்லாமே பெரும்பாலும் இப்போ அண்மையில் கூட பிஜேபி அரசாங்கமே நம்ம 21 வயசு திருமண வயதை 21ஆக உயர்த்து. இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் சர்வதேச அழுத்தங்கள்ல இருந்து வருது. இதுதான் தமிழகத்தில் ஏன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருச்சு. இது இந்திய அளவில் உள்ள சட்டங்கள் கிட்டத்தட்ட 30, 40, 50 ஆண்டுகள் பல்வேறு திட்டங்கள் பின்னாடி வருது. அதுக்கு என்ன காரணம்னா, இங்கு ஒரு இயக்கம், கோரிக்கை, போராட்டம் அப்படி வந்த ஒரு விஷயம் இந்திய அளவில் நலத்திட்டங்களாக, வெல்ஃபேர் மெஷர்ஸாக, சர்வதேச அழுத்தங்கள், சர்வதேச உடன்படிக்கைகள். இப்போ சிடா உடன்படிக்கை சர்வதேச அரசாங்கங்களுக்கு இடையே, சிடாலெல்லாம் இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. பாதுகாப்பு, பெண்களுக்கான வன்கொடுமையிலிருந்து பாதுகாப்பு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களும் இன்னைக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. இது ஒரு தேர்தல் ஆண்டு. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் அரசியல் கட்சிகள் கொடுக்குற தேர்தல் வாக்குறுதியில் கண்டிப்பாக என்ன பெண்களுக்கான பிரத்யேக திட்டங்களா இருக்கட்டும், இங்கே ஆட்சி செய்த கட்சிகள் தேர்தலுக்கான சில திட்டங்களில் மகளிருக்கான திட்டங்களாகவும் ஒரு பிரித்து, மக்களுக்கான திட்டங்களாக பார்த்தாலும் அதில் மகளிருக்குன்னு சில பிரத்யேக திட்டங்களை கொண்டு வர்றாங்க இல்லையா ஒவ்வொரு காலகட்டத்திலையும். அப்படி இந்த முறை என்ன திட்டங்களை எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? என்ன நாம் இன்னும் பூர்த்தியே செய்யவில்லை, அதுவும் உமன் இன் இன்வெஸ்டிங்னு யுனைடெட் நேஷன் இப்படி ஒரு தீமை வச்சிருக்கும் பொழுது அதில் நாம் எந்த இடத்துல இருக்கோம், அதில் நம்ம சஸ்டைனபிலிட்டியாக நீடித்து போகிறதற்கு என்ன வழி நீங்கள் சொல்லக்கூடியது என்னவா இருக்கு? இல்லை, நீங்கள் ரொம்ப சரியான ஒரு புள்ளியை தான் தொட்டிருக்கிறீங்க. அதாவது எந்த இடத்துல இன்னும் கேப் இருக்கு, அப்போது எந்த இடத்துல விமன் ஆப்சன்டிசம் அதிகமாக இருக்குது,
அதை பார்த்தாலே நமக்கு இதற்கான பதில் கிடச்சிரும். இப்போ கல்வி வேலை வாய்ப்பில் நம்ம ஓரளவு வந்து அதை அச்சீவ் பண்ணிகிட்ருக்குறோம். கல்வியில் பெருமளவு பண்ணியிருக்கிறோம், வேலை வாய்ப்பில் ஓரளவு வந்திருக்கோம். ஆனால் இன்னும் வந்து சிங்கிள் டிஜிட் இல்லைன்னா 0 இல்லைன்னா மைனஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் தான். அதுதான் ஐநா ரொம்ப சரியாக ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கு. இன்வெஸ்ட், அதாவது வந்து தொழில்துறை, சுய தொழில் முனைவு, அப்புறம் தொழிலில் வந்து பெருந்தொழில் அதிபர்களாக தங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. இங்கே வந்து பெண்களுக்கான இடங்கிறது வந்து ஒரு பெரிய வேக்கம் இருக்குது. அந்த வேக்கம்ங்கிறத, அதாவது அரசியலில் பெண்கள்ங்கிறதும் இதே மாதிரி பேசலாம் நம்ம. ஆனால் ஒரு அரசினுடைய திட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அடுத்து வரக்கூடிய அரசுகளுடைய ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்கே இருக்கணும்னா, பெண்களை ஒரு தொழிலதிபர்களாக உருவாக்குதல், வர அந்த வளர்ச்சி, அல்லது ஒரு கூட்டு நிறுவனங்கள் அப்படிங்கிறதுல அவங்களுடைய கவனம் இருக்கணும். இருந்தால் அது பெண்களை அதிகாரப்படுத்துவதில், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன்னு சொல்கிறோம்ல, லிபரேஷனுங்கிறது அடுத்த ஸ்டேஜ். அந்த லிபரேஷனை நோக்கி போகிறதுக்கு விமனை வந்து நம்ம எம்பவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எம்பவர்மெண்ட்டுங்கிற பாத்தில் வந்து இந்த தொழில் முனைவு அப்படிங்கிறது ஒரு பெரிய இடத்தை வகிக்குது. இந்தியா போன்ற நாட்டில், அதாவது வந்து மக்கள் தொகையில் சரிபாதி வந்து பெண்கள் இருக்கும் பொழுது, வாக்காளர்களாகவும் தொகுதி அடிப்படையில் பார்த்தாலும் சரிபாதியாக பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் பெண்களுக்காக வழங்கக்கூடிய திட்டங்கள், அது பெண்களை முன்னிறுத்தி செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது காலத்தின் கட்டாயமாக செய்கிறாங்களா, இல்லை இங்கே ஒரு இன்க்ளூசிவ் குரோத்துக்காக அப்படின்னு அதை பார்க்கிறதா, இல்லை அரசியல் கட்சிகள் இதற்குள்ள ஒரு வாக்கரசியல் ஓட் பேங்க் இருக்குது, எந்த அக்கௌண்டபிலிட்டியில் இதை பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, வாக்கரசியல்ங்கிறத நம்ம எலிமினேட் பண்ணி யோசிக்கவே முடியாது. அது வந்து அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அது இயற்கைக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்கும், நடப்புக்கும் பொருத்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் வாக்கரசியலை அடிப்படையாக வைத்து சிந்திக்கின்ற ஒரு நிலை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இன்ஹெரண்ட்டாக உள்ள ஒரு பாலிசி டெசிஷன்ஸ், அதில் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவான கொள்கை பார்வை இருக்கிறவங்க எடுக்கிற முடிவுகள் அப்படிங்கிறதும், வெறும் வாக்கரசியல் அப்படின்னு சொன்னால் கவர்ச்சியாக, பெண்களுக்கு எது கவர்ச்சியாக இருக்கும்? There are two questions. ஒன்று, எது கவர்ச்சியாக இருக்கும், எது உண்மையாகவே அவங்கள மேலே தூக்கி விடும். அப்போது இங்கே ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னன்னு கேட்டால், பெண்கள் சமூகம் இன்னும் கூட ஒரு அரசியல் அறிவார்ந்த சமூகமாக இன்னும் போதுமான அளவுக்கு வளரலை. அப்படி இருக்கும்போது இன்னும் ஆண்களே அப்படி வளர்ந்துருக்காங்களான்னு எனக்கு தெரியலை. பெண்கள்னு ஒப்பிடும்போது இன்னும் கூட அவங்க கீழே இருக்காங்க. அப்போது எதை கேட்க வேண்டும், எதை டிமாண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கான்ஷியஸ் அப்படின்னு தான் உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போ அரசியல் கட்சிகள் இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், 2 பாதைகள் இருக்குது அவங்க முன்னாடி. ஒன்று, அவர்களை நீண்ட காலத்துக்கு அவர்களுடைய ஒரு மேம்பாட்டை உறுதி செய்யக்கூடிய திட்டங்கள். இப்போ உதாரணமாக ஹாஸ்டல் சொன்னேன் நான். இன்னொன்று வந்து அவங்கள உடனடியாக திருப்திப்படுத்தக்கூடிய திட்டங்கள். இப்போ அவங்களுக்கு வந்து இமீடியட் மணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள உடனடியாக வந்து திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த தங்குமிடம், பாதுகாப்பு, ரிசர்வேஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நீண்ட கால அடிப்படையிலான திட்டங்களாக இருக்கும். நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதிகாரம் அளித்தல், பெண்களுக்கான அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறத நாம் நிறைவடைஞ்சிட்டோமா, அதை எட்டி இருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கடந்த 10 ஆண்டுகளில் ஆளும் கட்சியுடைய பெண்கள் மீதான பார்வை, பெண்களுக்கு அவர்கள் செய்தது அப்படின்னா உங்களுடைய பார்வை என்ன? இப்போ நம்ம வந்து வரப்போகிற தேர்தல் வந்து பாராளுமன்ற தேர்தல் தான். அதனால நம்ம வந்து இது பெண்களுக்காக செய்தது அப்படின்னு சொன்னால் நாம் வந்து ஒன்றிய அரசை தான் நம்ம இதில் அதுதான் நான் கேட்குறேன். 10 ஆண்டுகளில் நான் மெயின் பண்ணுறதே 10 ஆண்டுகளில் வந்து எனக்கு தெரிந்து மிக நீண்ட காலமாக கிடப்பில் இருந்த அந்த பெண்ணுரிமை இடஒதுக்கீடு மசோதா, அந்த மசோதா நிறைவேறப்பட்டது தான். அது கூட வந்து அதை அவர்கள் முழு மனதோடு செய்யவில்லை என்கின்ற விதமாக, அது ஒரு முடக்கப்படுகின்ற விதமாக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது அவ்வளவு நமக்கு வந்து, அதாவது கிடைச்சிருச்சு ஆனால் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் தான் அதை நிறைவேற்றிருக்காங்க. அவங்களுடைய பெரிய பெஞ்ச் மார்க்னா அதை தான் அவங்க கிளைம் பண்ண முடியும். இந்த 21 வயதுக்கான சட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க.
ஆனால் ஒரு எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னோன்னா அதை வச்சு அவங்க ஒரு நிலைக்குழுவுக்கு அனுப்பிட்டு அந்த விஷயத்த அதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணவே இல்லை. இது தவிர ஓவராலாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அல்லது பெண்களுக்கான தொழிலுக்கான கடன் உதவி அல்லது அந்த மாதிரியான ஒரு திட்டங்கள் இப்படி எதுவுமே வந்து மேஜராக இந்த அரசாங்கம் செய்திருப்பதாக எனக்கு தெரியல. ஒருவேளை நம்முடைய தோழர் இவங்க ராஜலட்சுமி எல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க இல்ல பெண்களுக்கான லோன்ல வந்து நிறைய, அதாவது விமன் ஸ்டார்ட் அப்ஸ்க்குன்னு நிறைய பேக்கேஜஸ் வச்சிருக்காங்க லோன்ல. அந்த மாதிரியான விஷயம் இந்த ஸ்டார்ட் அப்புங்கிறதே வந்து என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்கு? ஸ்டார்ட் அப்புக்கு என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்குது? என்ன ஓப்பனாக அங்கே என்ன நடக்குது? ஸ்டார்ட் அப்புங்கிறதே வந்து ஆக்சுவலாக பேசிக் டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று கண்டுபிடித்தவராக இருக்கணும். இங்கே எல்லாம் அப்படி நடக்குதான்னு கேட்டுறாதீங்க. அவங்க யாருக்கு கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது, எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஆனால் இந்த ரியல் பர்பஸ் ஆஃப் தி இது ஸ்டார்ட் அப்னு சொல்லி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து சும்மா இன்கார்பரேட் பண்ணிடலாம். ஆனால் உண்மையாக நீங்கள் அதுக்கு வந்து உதவிகள்லாம் பெறணும்னு சொன்னால் சம்திங் மஸ்ட் பி நியூ. அது எப்படி பெண்ணுக்கு உதவக்கூடியதாக இருக்கும்? ஏன்னா பெண்கள் வந்து இன்றைக்கி வந்து அவங்கள வந்து நீங்கள் கையை பிடிச்சி தான் மேலே கூட்டிகிட்டு வரணும். அவங்கள போய் நீ புதுசாக ஒன்று இன்வெர்ட் பண்ணிட்டு வான்னு சொல்ல முடியுமா? அந்த நிலைமையில் அவங்க இல்லை. அது வந்து மற்ற இளைஞர்களுக்கே சவாலாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் அதையும் அவங்க ஜென்யூனாக அது நடந்துகிட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரியல. ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து 5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு வந்து ஸ்டார்ட் அப்பில் இவங்க உதவி அளித்தவர்கள்லாம் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க, அவங்க தொடர்ந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு இவங்க எந்த அளவுக்கு உதவி பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுலேயுமே டிரான்ஸ்பரன்சி கிடையாது, ஒரு வெளிப்படையான கணக்கு கிடையாது. பேசுவோம்.